சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இனிமே கண்டிப்பாக வீடியோ வரும். நம்ம வீடியோவை பாருங்க. இனிமே டெய்லி நம்ம வீடியோ வரும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடைசி எபிசோட வின்னர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவஸ்ரீ, நாகலட்சுமி, பிரேமலதா. வாழ்த்துக்கள். இன்னைக்கும் வீடியோ முழுசா பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 பேரோட பேரு அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்க. காலையில இருந்து ஒத்தால எம்பிட்டு வேலை செய்யறது. எங்க போச்சு இந்த பொன்வண்டு? ஒத்தாசையா இருப்பான்னு பார்த்தா ஆள் அட்ரஸே காணமே. என் தம்பியும் செல்லாண்டியும் காணோம். ரெண்டும் பொழுது விடிஞ்சோட எங்க போய் தொலைஞ்சிச்சுங்கன்னு தெரியலையே. என்னத்தா காலையிலே புலம்பிட்டு இருக்க? அடி ஏண்டி தமிழ், ஒத்தால அம்பிட்டு வேலை பாக்குறேன். உங்க அத்தை காரிய காலையில இருந்து ஆளை காணோம். நீ பாத்தியா? உங்க மாமனையும் காணோம். தெரியலாத்தா, நானும் 2 பேர்த்த காலையில இருந்து பார்க்கல. எங்க போயிட போறாங்க? இங்கதான் ஊரை சுத்திட்டு இருப்பாங்க. வந்துருவாங்க. அது சரி, நீ கிளம்பிட்டியா? ஆமா அத்தா, லேட் ஆயிடுச்சுல, நான் கிளம்புறேன். சரிடி கிளம்பு. சரி, அந்த பையன் எப்படி இருக்கான்? பண்ணையார் பையன் இப்ப எதுவும் ஞாபகம் வந்துச்சா? மண்டையில அடிபட்டுச்சுல? இல்ல அத்தா, இன்னும் சரியா வரல. அவங்க வீட்டுல இருக்கவங்களும் ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா முன்னைக்கு பரவாயில்ல அத்தா. சரி சரி, பொட்ட பிள்ளைய வேலைக்கு அனுப்புறதே தப்பு. அது வயசு பையன் இருக்க வீட்டுக்கு அனுப்புறான்னு அக்கம் பக்கத்துல தான் பேசுறாங்க. நீ வேணா நின்றுடி, வேலைக்கெல்லாம் ஒண்ணு போக வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத்தா. பண்ணையார் நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு. அவருக்காக தான் போறேன். நீ சும்மா இரு. யார் பேசினா என்ன? சரி, நான் வாரேன். லேட் ஆச்சு. சரி சரி, பாத்து போடி. பொன்வண்டே எங்க போய் தொலைஞ்சிச்சோ? அக்கா அக்கா, லதாக்கா. என்னடி நாகலட்சுமி இவ்வளவு வேகமா ஓடி வர? என்ன விஷயம்? அக்கா லதாக்கா, என் கூட கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்னடி சொல்லுடி. வீட்ல போட்டது போட்டபடி கிடக்குது. என்ன விஷயம்? அக்கா நான் சொல்றேன், நேர்ல வாங்கக்கா. என் கூட வந்தாதான் உங்களுக்கு புரியும். என்னடி நாகலட்சுமி இப்படி பண்ற? என்ன விஷயம் சொல்லுடி. எல்லாம் போற வழியில சொல்றேன், நீ சித்த வாக்கா. வா வா. என்ன இவ இப்படி தரத்தரன்னு இழுத்துட்டு போறா? என்ன விஷயமா இருக்குமோ? ஏண்டி நாகலட்சுமி இப்படி வெக்குன்னு எங்கடி கூட்டிட்டு போற? காலங்காத்தால சொல்லுடி. அக்கா எல்லாம் நேர்ல வாங்க, உங்களுக்கே புரியும் எல்லா விஷயமும். என்னடி நம்ம ஊரு காமாட்சி அம்மன் கோயில் வழியா கூட்டிட்டு போற? அங்க என்ன இருக்கு? குளிக்க கூட இல்லடி, கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா? சொல்றேன் வாக்கா. குளிக்கலாம் வேணாம், வா வா. கோயிலுக்குலாம் கூட்டிட்டு போல, இங்க வா. என்ன மர்மமோ இப்படி சொல்லி கூட்டிட்டு போறா? சரி, என்னதான்னு பாப்போம். அக்கா அங்க பாருக்கா. அம்மா தாயே, தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா 5 ரூபா 10 ரூபா போட்டு போங்கம்மா. அம்மா மாமோய், நல்லா சவுண்டா கேளு. பக்கத்துல அந்த கிளவி வேற உட்காந்துருக்கு. எல்லாம் கிளவிக்கு போட்டுட்டு போறாங்க பாரு. கேளு கேளு. அம்மா தாயே. என்னடி நாகலட்சுமி, என் தம்பி பொண்ணு பிச்சை எடுக்குதுங்க. ஏன் இப்படி பண்ணுதுங்க? அதாக்கா எனக்கும் தெரியல. காலையில கோயிலுக்கு வரலான்னு வந்தா இங்க இந்த கூத்து நடந்துட்டு இருந்துச்சு. அதான் உங்களை கூட்டிட்டு வந்து காட்டலான்னு வந்தேன். என்னன்னு போய் கேளுங்கக்கா. டேய் செல்லாண்டி, எப்படி வந்தே? ஐயோ மாமோய், உங்க அக்கா கறி வந்துட்ட மாமோய். என்ன பண்றது? அக்கா எங்கக்கா? நீ எங்கக்கா? டேய் நீங்க என்னடா இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு? அக்கா எங்களுக்கு வேற வழி தெரியலக்கா. என்னடா சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? யோ சொல்லியா வாய திறந்து. ஆமா மதனி, நீங்க பாட்டுக்கு எங்களை 3 நாள்ல ஆடை திருப்பி தரணும், 5 நாள்ல ஆடை திருப்பி தரணும். நீங்க நாங்க எப்படி சம்பாதிக்கிறது? இல்லன்னா வீட்டை விட்டு துரத்திடுவேன் நீங்க. அதான் பார்ட் டைமா பிச்சை எடுக்கிறோம். என்னது பார்ட் டைமா பிச்சை எடுக்கிறீங்களா? என்னடா சொல்ற உன் பொண்டாட்டி செல்லாண்டி? அக்கா நாங்களும் வேலை தேடி அலைஞ்சோம். அந்த மாட்டு சாணியும் அள்ளணும். அவ்வளவா சம்பாதிக்க முடியலக்கா. அப்பதான் கேள்விப்பட்டோம் இந்த பிச்சை எடுக்கிற பிசினஸ் ஓஹோன்னு போதான். அதான் சாயங்கால நேரத்துலயும் காலைல நேரத்துலயும் ஃப்ரீயா இருக்கிறப்ப பிச்சை எடுக்கலான்னு. ஏண்டா அதுக்கு என் மானத்தே வாங்கியங்களாடா. எங்களுக்குன்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குடா செல்லாண்டி. இப்படி வந்து இந்த கோயில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? நீங்க தான் ஆடு வேணும்னு கேட்டுட்டீங்க. ஆடு வேணாம்னு சொல்லுங்க, நாங்க வேணா பிச்சை எடுக்கிறத நிறுத்திக்கிறோம். இங்க பாரு செல்லாண்டி, நீ பிச்சை எடுக்காம போ. எனக்கு தேவையில்ல. எனக்கு ஆடு முக்கியம். 5 நாளுக்குள்ள ஆடு வந்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஆனா இந்த கோயில்ல பிச்சை எடுக்காத. எனக்கு தெரிஞ்சவங்களாம் வருவாங்க. போய் ஓரமா ஊருக்கு வெளியே பிச்சை எடுங்க. வாடி நாகலட்சுமி, நம்ம போவோம். என்னக்கா தம்பி பிச்சை எடுக்கிற பார்த்து பரிதாபப்பட்டு வீட்டுக்கு வாடா போலான்னு கூப்பிடுன்னு பார்த்தா எங்க வேணா போய் பிச்சை எடுன்னு சொல்ற.
டேய் செல்லாண்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு எங்க ஆட்டுக்குட்டி வந்தாகணும். இல்லைன்னா உங்க மாமாவை பத்தி உனக்கு தெரியும்ல, வீட்டை விட்டு துரத்திடுவாரு. சரியா? மாமா கண்ணது பற்றாத. நீ பிச்சை எடு, என்ன வேணா பண்ணு, ஆட்டுக்குட்டியோட வா, அப்படிதான் சொல்லுவேன். அக்கா என்னக்கா எப்படி சொல்லிவிட்ட? பாவம்க்கா, உன் தம்பி தானேக்கா, வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஏ நாகலட்சுமி, உனக்கு இவளை பத்தி சரியா தெரியாது. ஆட்டுக்குட்டியோட வரலன்னா அவ்வளவுதான், நான் அந்த வீட்டுல இருக்க முடியாது. உனக்கே தெரியல என் வீட்டுக்கார பத்தி, நானே சமாளிச்சு வச்சிருக்கேன் ஆட்டுக்குட்டியை பத்தி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. 2 பேரும் என்னமோ பண்ணி ஆட்டுக்குட்டியோட வாங்க, பாடி போவோம். யோ பாத்தியா உங்க அக்கா கைக்கு திமுற? எம்படி திமுறையா இருந்தா எங்க வேணா போய் பிச்சை எடுங்க, ஆனா ஆட்டுக்குட்டியோட வாங்கங்கிறா. என்னடி பண்ணி தொலைகிறது மொட்டச்சி? பிச்சை எடுத்து தான் சம்பாதிப்போம், வேற வழி இல்ல. ஆளுங்க வராங்க, கேளு கேளு, கூவு கூவு. அம்மா அம்மா தாயே போடுங்கம்மா. ஒருத்தையும் போடுறாளுங்களாம் பாரு, 1 ரூபாய்க்கு மேல போட மாட்டாளுங்க பிச்சைக்காரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வீட்ல யாராவது இருக்கீங்களா மேடம்? ஹலோ சார், யாராவது இருக்கீங்களா? யார் அது? யார்மா நீ? என்ன வேணும்? மேடம், நான் கேஜே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். என்னம்மா வேணும் உனக்கு? சரி, அதுக்கு என்ன இப்ப? மேடம், நான் ஒரு சைக்காலஜி தெரபிஸ்ட். சைக்கோவா? என்ன சொல்ற? சைக்கோ இல்ல மேடம், சைக்காலஜிஸ்ட். அம்மா யாருமா இது? என்னம்மா யார் இது? தெரியலடி, என்னமோ சைக்கா கிக்காங்கறா, ஒன்னும் புரியல. யாருங்க நீங்க? மேடம், என் பேர் யுவஸ்ரீ, நான் கேஜே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். இந்த வீட்ல பாண்டின்னு ஒரு பேஷண்ட் இருக்கார்ல, அவருக்கு சைக்காலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அவர் நல்லாவே இருக்காரு, நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் தர போறீங்க? நோ மேடம், அவருக்கு பிரெயின்ல அடிபட்டதுனால மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க எங்க டீன். அதான் அவருக்கு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை மேடம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போ, அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும், நாங்கள் வர வச்சுக்கிறோம். மேடம், அவரோட அப்பா தான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர சொல்லியிருந்தாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன். லட்சுமி, யார் மாதிரி லட்சுமி? அத்தை, நம்ம பாண்டி மாமாக்கு ஏதோ சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இவங்க. ஆமா ஜோதி, மாமா சொல்லிட்டு இருந்தாரு, அவர் தான் வர வச்சிருந்தாரு போல, உங்க மாமா தான். இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா? வாங்க மேடம், வாங்க வாங்க. நீங்க யுவஸ்ரீ தானே? சொல்லியிருந்தாங்க, மேலதான் என் பையன் இருக்கான், போய் பேசி பாருங்க. ஓகே மேடம், நாங்க கொஞ்சம் தனியா பேசணும், அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், நீங்க போய் பேசுங்க. என்ன மதனி, நம்ம பாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வந்துட்டு இருக்கான், இப்ப எதுக்கு சைக்காலஜி கிக்காலஜிலாம்? லட்சுமி, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரம் குணமாவும் சொன்னாங்களாம் லட்சுமி. உங்க அண்ணன் தான் சொன்னாரு, அவர் தான் இருக்காரு. சரி அவங்க பேசட்டும், நீ எதுவும் போய் தொல்லை பண்ணாத, சரியா? வா, டீ காப்பி எதுவும் குடி. ஏய் பாத்தியாடி, அந்த யுவஸ்ரீ டாக்டரை நல்லா அழகா இருக்காடி, ஒல்லியா வேற இருக்கா. உங்க மாமன் கூட தனியா பேசணும்னு சொல்றாடி, போய் பாரு என்ன விஷயம்னு. விடுமா, அவங்க டாக்டர் தானே, மாமா என்ன செய்ய போறாரு? ஏய் அப்படிலாம் நம்பாதடி, பார்க்க வேற அந்த யுவஸ்ரீ டாக்டர் அழகா இருக்கா, வேற ஒல்லியா இருக்கா, வாட்ட சட்டமா இருக்காடி. அப்படிலாம் நம்பாத, இந்த காலத்து ஆம்பளைங்க எல்லாம். நீ போய் கூட நின்னுடி. ஏமா, அந்த டாக்டர் தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுச்சே, நான் எப்படி போறதுமா? ஏய் லூசு, காப்பி கீப்பி குடுக்குற சாக்கில் போய் நில்லுடி, மாமனை கொத்திட்டு போயிட போறாளுக, பார்த்து வச்சுக்கணும்டி. அது என்னமோ உண்மைதாம்மா. இப்பதான் அந்த தமிழ்ச்செல்வி தொல்லை கொஞ்சம் விட்டுச்சு, அடுத்து ஒருத்தியா வந்துடுறாளுகளே. சரி நான் காப்பி எடுத்துட்டு போறேன். ஐயோ, இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடும் போல. டாக்டர், நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா பேசுறீங்க. இவ ட்ரீட்மெண்ட் கொடுக்கதானே வந்தா, அப்புறம் எதுக்கு சிரிப்பான சிரிப்பு சத்தம் கேக்குது உள்ள? மிஸ்டர் பாண்டி, உண்மையுமே நீங்க சூப்பர், நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமா நீங்க குணமாயிடுவீங்க. டாக்டர், உங்களை மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா யாருமே பேஷண்டா இருக்க மாட்டாங்க. போங்க பாண்டி. இவ டாக்டரா இல்லை வேற யாரு? ஐயோ, நமக்கு வேட்டு வைக்கவே வராளுங்க எல்லாம். ஓகே மிஸ்டர் பாண்டி, அப்ப ஹெல்த் பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஜோதி, என்ன இங்க? இல்ல மாமா, டாக்டர் வந்திருக்காங்களா, அதான் டீ குடுக்கலாம்னு வந்தேன். நோ தேங்க்ஸ், நான் டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்ல. பாண்டி, அப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள்கிட்ட பேசினதுல நிஜமாவே ரிலாக்ஸா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் யுவஸ்ரீ டாக்டர். ஓகே பாண்டி, இட்ஸ் மை பிளஷர். நான் அப்ப கிளம்புறேன். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். சரி மேடம். ஏன் மாமா, உள்ள உங்கள்கிட்ட என்ன பேசுனாங்க? ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது. அதுவா, அது ஒண்ணும் இல்ல, அந்த டாக்டர் ரொம்ப ஃபன்னி, நல்லா பேசுனாங்க. எனக்கு சிரிப்பா வருது. நான் பேசினா மட்டும் உங்களுக்கு எதுவும் வராது, மத்த எவ பேசினாலும் சிரிப்பு வரும், வெக்கம் வரும், எல்லாம் வரும். எல்லாம் என் நேரம். நிஜமாவே உன் டீ சூப்பரா இருக்கு தமிழ்ச்செல்வி.
எப்படி இதெல்லாம் போட கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க ஆத்தாவோட சமையல் தான் சார். எங்க ஆத்தா ரொம்ப நல்லா சமைப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ தோணுது. ஆனா உன்னை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்குன்னு எனக்கும் தெரியல. நானும் நீங்களும் காதலிச்சோம். அது எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த நிலைமையில நான் நிக்கிறேன். தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி, என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல சார், டீ குடிங்க. வேற ஏதாவது வேணுமா? இல்ல எதுவும் வேணாம் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். உனக்கு மழைனா பிடிக்குமா? பிடிக்குமாவா? ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் மலையில நனையதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இது புதுசா இருக்கு தமிழ்ச்செல்வி. இந்த மலையை பார்க்கும்போது நனையணும் போல இருக்கு. தமிழ்ச்செல்வி, கொஞ்சம் கிட்ட வாங்க. சார், ஐயோ எல்லாம் கனவா? சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, இன்னொரு கப் டீ கிடைக்குமான்னு கேட்டேன். உன் காதுல இல்லையா? அதுக்குள்ள என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல சார், இது வேற யோசனை. சின்ன போய் டீ கொண்டு வரேன். சரி தமிழ்ச்செல்வி. என்னன்னே தெரியல, தமிழ்ச்செல்வியை ரொம்ப பிடிச்சிருக்கு நமக்கு. என்னவா இருக்கும்? என்ன வர வர பஸ்ஸே நம்ம ஊருக்குள்ள வர மாட்டுது. முதல்ல புகார் கொடுக்கணும். எம்புட்டு நேரம் காத்து கிடக்கிறது? ஷேபா, எம்புட்டு வெயில், இன்னும் பஸ்ஸை வேற காணோம். உட்காரலான்னு பார்த்தா நாய் படுத்து கிடக்குது. எழுப்புனா எதுவும் கடிச்சிருமோ? வேணாம் வேணாம், எழுப்பி விட்டு நம்மளை கடிச்சிருச்சுன்னா போச்சு. சரி, அங்கிட்டு போய் உட்காருவோம். என்னது இது, இங்கே வந்து உட்காரலான்னு பார்த்தா இந்தம்மா பப்பரப்பான்னு உட்காந்துருக்கு. ஆள் நிற்கிறாங்களேன்னு வழி விடுறாங்களான்னு தெரியுதா பாரு. ஏம்மா கொஞ்சம் நவருமா. யார் அது? என்னம்மா? இல்லைம்மா, கொஞ்சம் நவுந்து உட்காருமா. உட்காரணும்ல. ஏன், அங்கிட்டு தான் ஒரு பெஞ்ச் இருக்குல்ல, அங்கே போய் உட்காரு. நம்மோ அங்கே நாய் படுத்து கிடக்குது, பார்க்கலையா நீ? கண்ணு தெரியுமா தெரியாதா? அங்கே எப்படி நான் போய் உட்காருறது? நாய் எழுப்பி விட்டு உட்காரு. ஏமா, நாயகி எழுப்பி என்ன வந்து கழிச்சிச்சுன்னா தொப்புல தொட்டி யார் ஊசி போடுறது? நீயா வந்து போட்டுக்குவேன். கொஞ்சம் வழி விடுமா. ஏய், என்ன ஊருக்குள்ள புதுசா நீ? நான் யாருன்னு தெரியுமா? யாருமா நீ? நீ யாரை வேணா இருந்துட்டு போ, முதல்ல வழி விடு. யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பிரேமலதா ராஜ்குமார். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கு அப்பெல்லாம் யாரும் தெரியாதுமா. முதல்ல வழி விடுமா. நானும் மனுஷங்க தானே, உட்காருன்னு தெரியாதா? இல்ல நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த ஊருக்குள்ள அந்த பிரேமலதா பேரை சொல்லிப்பாரு, எல்லாம் தொட நடுங்குவாங்க. நீ என்னன்னா ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கியா? நீ யார் முதல்ல? உன்னை நான் அந்த ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையே. என்ன இந்த அம்மா இப்படி மிரட்டுது? ஐயோ, யாரா இருக்கும்? ஏக்கா, நீ யாருக்கா? என்ன பயம் வந்துருச்சா? அக்காங்கிற? பிரேமலதா போய் கேட்டு பாரு. ஊருக்குள்ள ஆளி மூஞ்சி பாரு வந்துட்டா. போமா. இந்த அம்மா பேசுறத பார்த்தா ஊருக்குள்ள பெரிய ஆளதான் இருக்கும் போல. பார்த்தாவே தெரியுது. நமக்கு எதுக்கு வம்பு? சரிக்கா, நீ ஏன் உட்காந்துக்கா, நான் நின்னுக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். ஊருக்குள்ள நாய்க்கு பயப்படுறதா மனுஷங்களுக்கு பயப்படுறதானே தெரியல. இந்த ஊருக்குள்ள எவனை பார்த்தாலும் பயமா தான் இருக்குது. என்கிட்ட லந்த காட்டுது பாரு. இந்த பிரேமலதா ராஜ்குமார்னா சும்மாவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததாக சொன்னார்? நல்லா கேட்டுக்கோங்க. சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததாக சொன்னார்? சரியான பதில சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 பேரோட பேரு அடுத்த எபிசோட்ல ரிலீஸ் ஆகும். Thank you friends. Please subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க friends.